ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த தோசை கூட தக்காளிலாம் சேர்த்து செய்ய போகிறோம். இப்படி செய்யும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பொழுது ஒரே மாதிரி தோசை இல்லாமல் இதே போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சின்ன சைஸ் தக்காளினா 3 தக்காளி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் சின்ன சைஸ் இஞ்சி 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போது தக்காளிக்கு தேவையான உப்பு தான் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ தண்ணியை சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. இப்போ நான் தோசை மாவு தான் எடுத்துருக்கேன். நான் ஒரு 3 கப் போல் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தோசை மாவு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறோம். ரவை சேர்த்து செய்யும் பொழுது தோசை நல்லா முருகலாக இருக்கும், அதுக்காக நம்ம ரவை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். ஏன்னா ரவை சேர்த்துக்கிறதுனால ரவை நல்லா ஊறணும், அதுக்காக நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு தோசை நல்லா வரும். இப்போது தோசை ஊற்றிக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுருக்கேங்க. அந்த தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. அதில் நான் ஒரு கரண்டி மாவு இதே போல் நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வேகட்டும், நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ தோசை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நமக்கு தோசை செஞ்சாச்சு. இந்த தோசை நல்லாவே முருகலாக இருக்கும். இது கூட நல்ல ஒரு கார சட்னி வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும். நல்லா கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.